இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. சொல்லுமா, இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், உந்தன் வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே திரவே சிந்தித்தோம். இப்பு நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள், இஸ்ரவேலின் எக்கால மகா Hallelujah. இஸ்ரவேலின் எக்காலம் மகா ஆரவாரத்து முழக்கத்தின் மேல், இஸ்ரவேலின் எக்காலம் மகா ஆரவாரத்து முழக்கத்தின் மேல், எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போயல் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே. இன்னும் சொல்லுமா, இஸ்ரவேலின் எக்காலம் மகா ஆரவாரத்து முழக்கத்தின் மேல், இஸ்ரவேலின் எக்காலம் மகா ஆரவாரத்து முழக்கத்தின் முன், எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியார் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ, இந்நேரம் அடியார் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஜெபத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. சொல்லி துதிக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் ஈந்திடுமே, உந்தன் சமாதானம் ஈந்திடுமே, சமாதானம் ஈந்திடுமே, சமாதானம் ஈந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள், இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியார் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ, இந்நேரம் அடியார் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ, இஸ்ரவேலின் துதிக்குள். ஆமென், ஹல்லேலூயா. மற்றொரு பாடலை பாட போறோம். யெகோவா நீசியே எந்தன் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. கரங்குடி தேர்தலை சொல்லுமா. ஆமென், ஹல்லேலூயா.
வேதம் சொல்கிறது, மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி எழுந்த பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். கரங்குடி தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. ஓ, தேவன் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். மோசே கரத்தை கீழே போட்ட போது இஸ்ரவேலர் தோற்றார்கள், அநேகர் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஆனால் அவருடைய கரம் உயர்ந்த போதெல்லாம் இஸ்ரவேலர் ஜெயித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க யுத்தம் பண்ணாலும் கூட யுத்தத்திலே வெற்றியை தருவது கர்த்தர். கரங்குடி தேரலை சொல்லுமா? காரியங்களை வாய்க்க செய்வது கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பாடலை பாடி நம்ம மையப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. பாடி ஆண்டவரை மேம்படுத்த. அழகில் உன்னதரே ஆராதனை, அணைக்கும் ஆதரவே ஆராதனை. சொல்லுமா கரங்களை தட்டி. அழகில் உன்னதரே ஆராதனை, அணைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சாரோனின் ரோஜாவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்துமனேசரே, சாரோனின் ரோஜாவே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா? யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியாய் மாற்றி நீரே ஆராதனை. சொல்லுமா? சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியை மாற்றி நீரே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகளே ஆராதனை. சாத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சர்வ சிருஷ்டிகளே ஆராதனை. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, ஆமென். அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, எந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. We thank you Jesus. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய தேவன் எத்தனை ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்மை, நமக்கு தந்த நீதி, நமக்கு தந்த ரட்சிப்பு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓ, பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்ரோயிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரேயா. ஆமென். தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்தீர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000,
கரம் தட்டி பாடிடும். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுமா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஆமென். யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஓ எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கும் எல்லாம் தீர்த்தீரையா. ஓ நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு, எல்ரோய்க்கு ஆமென், ஓ எங்கும் எல்லாம் தீர்த்தீரையா. ஹல்லேலூயா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, ஓ யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசர், ஓ உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஹல்லேலூயா. எல்ஷடாய், எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசர், எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஆமென். யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, ஓ யெகோவா ஷாலோம், we thank you Lord. யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஆமென். எலோஹிம் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன். ஒரு எலோஹிம், ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றவர். ஆமென். சொல்லி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. ஓ இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிம், எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல், இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஆமென். யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், கரம் சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஓ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம்
தட்டி பாடிடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ஆமென், ஹல்லேலூயா. ஓ, அவருடைய தயவினால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருடைய இரக்கத்தினால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நான் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓ, நல்லவர் 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 நல்லவர், உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை. We thank you Lord. உங்க கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபை. சொல்லுமா? கால்கள் இடராமல், கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய கிருபை ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் மேலானது. உங்க கிருபை மேலானதே. உம் கிருபை மேலானதே. உங்க கிருபை மேலானதே. உம் கிருபை மேலானதே. உங்க கிருபை மேலானதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவன் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுமா? ஹல்லேலூயா. முன் சென்றாரே, அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை மேலானது. சொல்லுமா சேர்ந்து? கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. ஓ, உங்க கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உங்க கிருபை மேலானதே. கிருபை மேலானதே. உங்க கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நீங்க பாடுற பாட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஜீவனை கொண்டுட்டு வரணும்? கரங்குழி தேரல சொல்லுமா? ஆமாம். உங்கள்கிட்ட இருக்கிற வெறுமை பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆமாம். நம்மகிட்ட இருக்கிற ஜீவன் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு வரணும். நம்மளை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆள் கை தட்டுறதை நிறுத்திடக்கூடாது. இன்னும் ஜீவனோடு கை தட்டுற எத்தனை பேர் அப்படியே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போது இந்த ஒலிம்பிக்கில்
அமெரிக்கன் யூஎஸ் ஒலிம்பிக் டீமை உற்சாகப்படுத்துறதுக்கு ரேப் மியூசிஷியன் ஸ்னூப் டாக்னு சொல்லி அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒலிம்பிக் ஒவ்வொரு நாளும் $5 லட்சம். எவ்வளோ ஒவ்வொரு நாளும்? $5 lakh ஒவ்வொரு நாளும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் அவருடைய எல்லா செலவுகள் எல்லாம் போக, எல்லாம் எவ்ரிதிங் போக. எதுக்கு? டீமை உற்சாகப்படுத்துறதுக்கு. அந்த டீமை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி, ஆமாம், இவர் எதையாவது பாட்டிருப்பார், ஏதாவது ரேப் எந்தையாவது பாடிட்டு இருப்பார். அந்த டீம் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ. அப்போது அதுக்கு கூட பாட்டு பாடுறவனை தான் என்ன செய்கிறான்? கூட்டு வரான். அவ்வளோ அத்லட்ஸ், அவ்வளோ பயிற்சி பெற்று எல்லாம் பண்ணால் கூட அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரை கூட்டு வரான்? பாட்டு பாடுறதுக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், நமக்கு தாவீது தேவைப்படுறாரு. அதனால தான் நமக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா தேவைப்படுறாரு. அதனால தான் பாட்டு பாடுறவங்களாம் நமக்கு தேவைப்படுறாங்க. கரங்குடி தேரலை சொல்லுமா? ஹல்லேலூயா. அதனால தான் ஞாயிறு ஆராதனை நமக்கு தேவைப்படுது. கரங்களை தட்டி பாடி துதிக்கும் போது கவலைகள் நம்மை விட்டு விலகுற எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு புதிய ஜீவன், புதிய பலன் நம்மை நிரப்புகிறது. ஆமென். we thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. we thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. we thank you Lord. பாடி கொஞ்சம் பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, தகப்பனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உற்சாகமுள்ள ஆவியினாலே, உற்சாகமுள்ள இருதயத்தினாலே கர்த்தரங்களை நிரப்புங்க. உம்மை துதிக்கும்படி கிருபை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உம்மை பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மரணத்தினின்று எங்களை பிரித்தெடுத்து ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறதே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே, மரணத்துக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை எல்லாம் உயிர்ப்பித்த எங்கள் நல்ல நேசர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh, we thank you Jesus. Hallelujah. We thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. We thank you Lord. உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி சொன்ன அந்த 100க்கு அதிபதி எவ்வளவு பெரியவன் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. நீர் என்னுடைய வீட்டுக்கு வரும் அளவுக்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உம்முடைய வார்த்தையில விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழியாத உம்முடைய வார்த்தைகளால் எங்கள் இருதயத்தை நிரப்பு இருக்கிறீரே. அழியாத உம்முடைய மகத்துவத்தை துதிக்க வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அழிந்து போகும் இந்த உதடுகளாலே, அழிந்து போகும் இந்த மாம்சத்தாலே அழியாத உம்முடைய மகத்துவத்தை போற்றும்படி கிருபை பாராட்டினீங்களே. உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஓ ஹல்லேலூயா. ஓ சீசர்களை பார்த்து சொன்னீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இப்பொழுது அழுகிறீர்கள். ஓ ஆகிலும் நீங்கள் சிரிக்கும் நாள் வரும், நீங்கள் நகைக்கும் நாள் வரும். ஓ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஓ மரணத்தை ஜெயித்த என் இயேசு ஹல்லேலூயா துதிக்க வைத்தீரே. உமக்கு நன்றி. பாட வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஓ மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு என்று சொன்னீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இரவிலே துன்பம் என்றால் பகலிலே ஹல்லேலூயா தேவன் மகிழ்ச்சியை கட்டளையிட்டீரே. உமக்கு நன்றி. கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்தலாம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஓ ஒரு இரவிலே கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். அவருடைய வார்த்தை வந்த பொழுதே நான் சுகமானேன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. we thank you Lord. ஓ உமக்கு நன்றி. we thank you Lord. hallelujah. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் ஓ மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுமா எல்லாரும் கரங்களை தட்டி. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தை
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லோரும் கரங்களை தட்டி உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஓ கூடாதது ஒன்றும் இல்லையே, ஓ கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஆமென், கூடாதது என் தேவனால், என் தேவனால் கூடாதது, ஓ கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது என்றும் இல்லையே. ஓ சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. ஓ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, என் வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. That is enough. ஓ ஹல்லேலூயா. சிறுபெண்ணை எழுந்திரு என்றார். ஓ ஆமென். ஹல்லேலூயா. We thank you Jesus. ஆமென். சுத்தமாகு என்று சொன்னார். ஓ குஷ்டரோகி ஒன்றுமில்லை, கூடாதது, கூடாதது ஒன்றும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை. ஓ கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. எல்லோரும் கரங்களை தட்டி சொல்லுமா, என் தேவன் அவரால் கூடாது. nothing is impossible with God. கூடாதது ஒன்றுமில்லையே. நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் என் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டினார். அவர் தப்பி செல்ல வழி காட்டினார். ஓ எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சொல்லுமா சேர்ந்து ஹல்லேலூயா. இயேசு ஹல்லேலூயா என்னை மறந்திட மாட்டார். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுமா ஆமென். ஓ இன்னும் அநேகர் துதிக்கிறத நான் கேட்க முடியல, அநேகருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், ஓ கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஓ ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி என் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு. சொல்லுமா ஆனந்த பலி என் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு. நோய் நொடி எல்லாமே ஓடி போச்சு, நோய் நொடி எல்லாமே ஓடி போச்சு. பேய்களை துரத்தும் ஆற்றல் வந்தாச்சு. ஓ பேய்களை துரத்தும் மீண்டுமே சேர்ந்து சொல்லுமா. ஓ நோய் நொடி எல்லாமே ஓடி போச்சு, நோய் நொடி எல்லாமே ஓடி போச்சு. பேய்களை துரத்தும் ஆற்றல் வந்தாச்சு. ஓ பேய்களை துரத்தும் ஆற்றல் வந்து. கர்த்தருக்குள் களி கூர்ந்து, கர்த்தருக்குள் களி கூர்ந்து. ஓ நன்றி, கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து. ஆமென். கவலைகளை ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஓ ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்த பலி, ஆனந்த
பலி, ஆனந்த பலி என் அப்பாவுக்கு. ஆமென். ஆனந்த பலி, ஆனந்த பலி என் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு. Oh, we thank you Lord. துதிக்க துதிக்க தேவன் விடுதலையை கொடுக்கிறவர். துதிக்க துதிக்க சிறைச்சாலையின் கதவுகள் இடிந்து விழுந்தது. ஹalleluya. ஓ, பவுலும் சீலாவும் துதித்த பொழுது மாபெரும் ரட்சிப்பை கட்டளையிட்டாரே, மாபெரும் விடுதலையை கட்டளையிட்டாரே. ஓ, சிறைச்சாலை அதிபர் ரட்சிக்கப்படும்படி, அவன் குடும்பம் முழுவதும் தேவனை கண்டடையபடி ஓ கதவுகள் திறந்தது. ஹalleluya. ஓ, துதிக்கும் மனிதனுக்கு கதவுகளை திறப்பார். ஓ, துதிக்கும் மனிதன் பலனுள்ள மனிதன், துதிக்கிறவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன். ஹalleluya. பலனுள்ள மனிதன். ஹalleluya. ரீகா பலதனமா ஷகலதரபலபா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹalleluya. Oh, we thank you Jesus. உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ, ஹalleluya. ஓ, அழிவுள்ள ராஜ்யத்தை தேடுகிறவர்கள், இந்த உலகத்தின் ஓ பிரபுக்கள், இந்த உலகத்தின் அதிபதிகள், ஓ இத்தனை சிறுகோடும் மிருக்கோடும் இருக்க முடியும் என்றால், அசைவில்லாத ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நாம், அழிவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஓ, எத்தனை மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும், எத்தனை சந்தோஷத்தோடு கூட இருக்கணும். ஓ, ஹalleluya. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தால இருக்கிறீங்க, நிரம்புறீங்க. ஹalleluya. நன்றி. ஓ, ஹalleluya. we thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஓ, we thank you Lord. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ, தேவகுமாரா தேவகுமாரா. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உம்மை மறந்தா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா. யாரும் அப்படியே முழங்கால் படிக்கலாமா? ஹalleluya. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ, ஹalleluya. உம்மை மறுதலித்தவன் என்பதை இந்த உலகுக்கே தெரியும். ஒரு காலத்தில் உம்மை மறுதலித்தவன் என்று இந்த உலகுக்கு தெரியும். நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று உலகிற்கு தெரியும். ஆனால் ஒரு பயனுள்ள பாத்திரமாக தேவன் மாற்றி இருக்கிறாரே. ஹalleluya. we thank you Lord. நன்றியோடு தேவனை துதிக்கலாமா? நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நன்றி நன்றி. தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர். தந்தை
தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறீ, தந்தையை போல் தோள்களிலே. ஓ நன்றி 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 நன்றி. ஓ அப்பா, ஓ துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, ஓ துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. சேர்ந்து சொல்லுமா, துதிக்க துதிக்க. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க 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 கிருபை பெருகுதே. ஓ துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே, உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. ஓ உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. ஹல்லேலூயா. We thank you Jesus. இந்த அருமையான பகல் நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை ஆண்டவரோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடி. தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்திங்க, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்க ராஜா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வி தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற எங்கள் பரமபிதா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்து அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓ நன்மையான ஈவுகளினாலே தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரிப்பீராக, ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. ஓ கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் பொது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடும் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஓ மெதுவான தென்றல் கொடும் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனினும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனினும் மேலா தனி பாசம் வைத்தீரே. ஓ ஹல்லேலூயா. என் தகப்பன் கூட என்னை எவ்வளோ நேசிச்சதில்லை, என் தாய் கூட என்னை எவ்வளோ நேசிச்சதில்லை. என் நேசர் அவரே என்னை மணவாளனாக வழிநடத்தி வருகிறார். ஓ அவரே என்னை ஒரு நல்ல தகப்பனாக தாயாக நடத்தி வருகிறார். எத்தனை பேர் அப்படியா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு மாத்திரமே என்னை வாழச் செய்கிறதப்பா. உங்கள் தயவு மாத்திரமே என்னை வாழச் செய்கிறது ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்பினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆத்மா சரீரம் ஆவி உம்முடைய அன்பினால் ஓ நனையட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு நன்றி. கிருபையுள்ள தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அழியாத அன்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் அழியாதது ஒன்று இருக்குன்னா அது அன்பு மாத்திரமே. எல்லாம் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்பை நாங்கள் உம்மிடத்தில் தேடுகிறோம். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்போம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தலாம். நிகரே இல்லா தேவன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும்
குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பம் நீர். சொல்லுமா, ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் மேலும் உயர்ந்தவரை. வானசேனைகள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரணக்கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே, ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா இணையில்லாத, சேர்ந்து சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து, ஓ இரக்கம் தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். நிகரே நிகரே இணையில்லாத இனிமை, இரக்கம் செய்யும் தகப்பன் ஐஸ்வர்ய. யாவரும் ரெண்டு கரங்கள் உயர்த்தி சொல்லுமா, ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஓ ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. Amen. Hallelujah. God bless you, Maggie. Amen. We thank you, Jesus. கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசும் கிரியை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கரும் இந்த நாளிலும் பெரிஷபிள் அண்ட் இம்பெரிஷபிள் கிரவுன், அழிவுள்ளது மற்றும் அழியாதது என்று உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன்.
என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 9 24 25 24 25 யாராவது வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஒரு மைக்கு கொடுங்களேன், இந்த மைக்கு கொடுங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? இன்னும் கொஞ்சம் வாரி பொறுமை பண்ணு. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். வாசிங்க அடுத்த வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆமா, எல்லாரும் ஓடுவான், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் எப்படி ஓடுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். அவர்கள் எதற்காக ஓடுறாங்க? அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். பெரிசபிள் அண்ட் இம்பெரிசபிள் crown. Today I want to talk about that. இந்த நாளிலும் அதை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடல் வாங்கின ஒருவர் அந்த பிரான்ஸ் மெடலை யூடியூப்பில் போட்டிருக்கிறாரு. வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளக்க அதில் இருக்கிற கோட்டிங்லாம் பிஞ்சு வந்துருச்சு. ஏதோ ஆதி காலத்து ஒலிம்பிக்கில் கொடுத்த மெடல் மாதிரி மாறிடுச்சு. இதை நான் 2 நாள் வீக்கெண்டில் போட்டிருந்தேன். ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக போட்டிருந்தேன். 2 நாள் தான் அணிஞ்சிருக்கிறேன் அந்த மெடலை. அதுக்குள்ளே பாருங்கள், அவர் காட்டுறாரு, அந்த அதில் இருக்க கோட்டிங்லாம் ஃபுல்லாக பிஞ்சு வந்துட்டு எல்லாம். ஸோ அது ஒரு பழைய மெடல் போல் மாறிட்டு. கோல்டு மெடல் கொடுக்குறாங்க, ஆனால் அது ஃபுல்லாக கோல்டு கிடையாது. மேலே உள்ள கோட்டிங் மட்டும்தான் அது கோல்டு. ஆமாம், மேலே உள்ள கோட்டிங் மட்டும்தான் கோல்டு. 5 கிராம் கூட அதில் கோல்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். 560 கிராமோ என்னமோ அந்த மெடலுடைய வெயிட்டு. 560 கிராமில் எவ்வளோ கிராம் தான் கோல்டு? 5 கிராம் தான் கோல்டு. ஆமாம், 5 கிராம் தான் கோல்டு. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவுள்ள அந்த மெடலை பெறுறதுக்கு எவ்வளோ பயிற்சி பெறுகிறார்கள், எத்தனை போராடுகிறார்கள். அப்போது அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வேதம் 5 க்ரௌனை பற்றி பேசுது. 5 விதமான கிரீடத்தை பற்றி பேசுகிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா இம்பெரிசபிள் க்ரௌன், நாம் வாசித்த இந்த அழிவில்லாத கிரீடம். 2வது கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? 1 தெசலோனிக்கர் 2:19 மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? யூ ஆர் த கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங் என்று சொல்லி ஆத்துமாக்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. த கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார் என்று சொல்லி நீதியின் கிரீடத்தை பற்றி பவுல் பேசுகிறார். 1 பேதுரு 5:3-4 வசனங்கள்ல த கிரவுன் ஆஃப் க்ளோரி, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். என்ன கிரீடம் அது? வாடாத கிரீடம். ஆங்கில வேதாகமத்தில் த கிரவுன் ஆஃப் க்ளோரி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆமாம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள். எப்படி ஆளுறவங்க? இருமாப்பாய் ஆளுகிறவர்கள். ஆனால் ஒன்றுங்க, இந்த இருமாப்பாய் ஆளுறவனுக்கு தான் என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? மரியாதை. இருமாப்பா ஆளுறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குது? மரியாதை கிடைக்குது. அன்புனால ஊழியம் செய்கிறவருக்கு என்ன தான் கிடைக்குது? சிலுவை தான். இயேசு அன்பில் ஊழியம் செஞ்சார், கிருபையில் ஊழியம் செஞ்சார். என்ன தான் கிடச்சிச்சு? சிலுவை தான் கிடச்சிச்சு. ஆமாம்,
இப்போ உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம், நீங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம் என்று பவுல் எழுதுகிறார். அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட கிரீடமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நான் மகிழ்ச்சியின் கிரீடம் சபைக்கு? சதவீத காணோமே. இது ஏன் சர்ச்சையே கிடையாது, ஏதோ சும்மா வந்து உட்காந்துருக்கிறேன். இது என்னுடைய சபை அப்படின்னு உண்மையிலே நீங்கள் சொல்ல முடியும்னா அவங்க மட்டும் கை தூக்கி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கையை காணோம். இப்போ இது உங்களுடைய சபைனா இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதற்காக பிரயாசம் எடுப்பீர்கள், ஜெபத்திலே தாங்குவீர்கள், கூட நிற்பீங்க, பாடுகளை சகிப்பீங்க, பள்ளத்தில் போனாலும் சரி மேட்டில் போனாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. உடன் பயணிப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் அப்படியே அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் உங்கள் போதகர், என்னுடைய பாஸ்டர் நீங்கள் தான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது கையெழுத்துவருக்காக கேட்கல, உங்களுடைய உள்ளத்திலே என்ன செஞ்சீங்க கேட்டுங்க. ஆமாம், இதுதான் நீங்கள் தான் என்னுடைய போதகர் அப்படின்னா என் சத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செவி கொடுப்பீங்க. என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க, என் குரலுக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க. என் குரலை நீங்கள் அறிவீர்கள், என் இருதயத்தை அறிவீர்கள். எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவார்? எங்கள் பாஸ்டருடைய இருதயம் என்ன சொல்லும்? எங்கள் பாஸ்டருடைய இருதயம் இதற்கு உடன்படுமா? எங்கள் போதகர் இதை அங்கீகரிப்பாரா? எங்கள் போதகர் இதை கண்களால் பார்த்தா அவர் கண்களில் மகிழ்ச்சி வருமா, கண்ணீர் வருமா? உன் கண்ணுக்கு முன்னாடி அது என்ன செய்யும்? உனக்கு தெரியும். என்னை அறிந்திருப்பாய், என்னை நீ புரிஞ்சிருப்ப. ஆமாம். தலைமை சபையில் கொஞ்சம் பேர் இருப்பான். நான் வாலிப பையனாக இருக்கும்போது நான் யோசிப்பேன், பிரசங்க ஆரம்பிச்சோன்னே எந்திரிச்சு போயிடுவான். இன்னைக்கும் அப்படி தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கலை. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த சபை உங்களுடைய சபையாக இருக்கும் என்றால், நான் உங்களுடைய போதகராக இருப்பேன் என்றால், நீங்கள் அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டால், இசைந்து நடந்தால், என்னால் என்னுடைய மரணம் என்னை பிடிக்கும் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக போராடி கொண்டே இருப்பேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாறும்படி உங்களுக்காக பேசிக்கொண்டே இருப்பேன், உபதேசித்து கொண்டே இருப்பேன். தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. The Olympic is a powerful game, is a powerful reminder. It's a powerful reminder. ஏன்னு சொன்னால் எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி ஓடுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். எல்லாரும் ஓடுகிறார்கள். அப்போ இந்த முறை 100 மீட்டர்ஸில் கடும் போட்டி. 10 செகண்டுக்குள்ள எல்லாருமே 10 செகண்டுக்குள்ள ஓடிட்டாங்க. ஓடுறது அத்தனை பேரும் 10 செகண்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. அப்போ பயங்கரமான போட்டி. முதலாவது தங்கம் வென்றவருக்கும் வெள்ளி வென்றவருக்கும் 1 மில்லி செகண்ட் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க ஓடி வந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே செகண்ட், ஒரே நேரத்தை தான் அது காட்டுது. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஓடி வந்திருக்கிறாங்க. ஆனால் தங்கம் வென்றவர் அவர் நெஞ்ச கொஞ்சம் இறக்கி ஓடி வரும்போது 100 மீட்டர்ஸ் ஓடி வரும்போது முதல்ல கால் வரக்கூடாது, முதல்ல தலை வரக்கூடாது, கை வரக்கூடாது, நெஞ்சு தான் முதல்ல வரணும். எதுதான் முதல்ல வரணும்? நெஞ்சு தான் வரணும். நீங்கள் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி கடைசி ஒரு ஜம்ப்பு காலை ஆமாம் நீட்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலும் கணக்கில் எடுத்துக்கிற மாட்டான். தலையை கவுந்து அப்படி உள்ள தலையை கொண்டு வந்தாலும் கணக்கில் எடுத்துக்க மாட்டான். கையை ஓடி நீட்டி தொட்டுட்டாலும் கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க. எது வரணும்? முதல்ல
நெஞ்சு வரணும். ஒரு மில்லி இத்தனைக்கான ஒரு முடி அளவு முன்னாடி வந்தவனுக்கும் பின்னாடி வந்தவனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். பின்னாடி வந்தவன் கொஞ்சம் நெஞ்ச உள்ள தள்ளி கடைசி நேரத்தில் பந்தய பொருளை பெற்றுட்டாரு. ஆகிலும் நோவா லைல்ஸ் என்ற தங்கம் என்றவனைத்தான் உலகம் என்ன செய்கிறது? போற்றுகிறது. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் ஓடி வந்திருக்கிறான். ஆனால் 2வது ஓடி வந்தவன் பேர் எனக்கே தெரியல, மறந்துச்சு. ஐ திங்க் ஏதோ தாமஸோ என்னமோ ஒன்று போட்டுருந்துச்சு, மறந்துச்சு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அவர்கள் ஓடுகிறார்கள், அழியாத கிரீடத்தை பெரும்படிக்கு நாம் ஓடுகிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 1வது வசனத்தில், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை நம்மை விட்டு தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற, சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். As Christians, we are reminded that our lives also is like a Olympic journey. ஒரு ஒலிம்பிக் பயணம் போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. இந்த நாளிலும் கூட இந்த ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினேன். உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். அழிவுள்ளது, அழியாதது. பெரிசபிள் அண்ட் இம்பெரிசபிள் கிரவுன். அழிவுள்ள கிரீடமும் அழியாத கிரீடமும், இதை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ முதலாவது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் பெரிசபிள்? எது அழிந்து போகக்கூடியது? அது நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? அப்படின்னா தான் அழியாததை நம்ம தேட முடியும் இல்லையா? அழியாததை தேடணும், அழியாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல அழியாதது எதுங்கிறது நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். வாட் இஸ் பெரிசபிள்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழிந்து போகிறது எது? வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற பொண்ணு வெள்ளியினால அல்ல. அப்ப இந்த பொண்ணு வெள்ளியில என்ன செஞ்சு போகும்? சத்தமா சொல்லுங்களேன். அழிந்து போகும். ஆமா, சில பேர் தங்கத்தை சேர்த்து வைக்கிறதுலேயே ஆர்வமா இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் மொத்த தங்கமும் என்ன செஞ்சிடும்? போயிடும். தங்கத்தை அவன் சேர்த்து வைக்க சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, அதை ஈஸியா பணமா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? சொல்லுங்களேன். ஈஸியா எப்படி மாத்தலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியா இல்லாம ஆக்கலாம். அது தங்கமா இருக்கிற வரைக்கும் இருக்கும், பணமா இருந்தா இருக்குமா? இருக்காது. ஈஸியா இல்லாம ஆக்கலாம். சரி, ரைட். கலாத்தியர் 6 அதிகாரம் 8வது வசனத்தில், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். சரி, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் அழியிறது அழியாதது, அழியிறது அழியாதுன்னு திரும்ப திரும்ப பவுல் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை, அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கு எதுவானது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே தொடர்ந்து பவுல் என்ன செய்ய பேசியிருக்காரு. எதை பத்தி பேசுறாரு? இந்த மாம்சத்தை பத்தி பேசுறாரு. இந்த மாம்சத்தை பத்தி பேசுறாரு. அழிவுள்ளது. ஒரு அருமையான அழகான நாய்க்குட்டி, அது ஒவ்வொருத்தர் கண்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். எட்வின் பிரதருக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா அவர் தான் வரும்போதெல்லாம் பிஸ்கட் போட்டு, அந்த நாய்க்கு போகும்போது வரும்போதெல்லாம் பிஸ்கட் போட்டு நல்ல வயிறு பெருசாக வச்சு குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ எனக்கு தெரியாது, பிரதர் சொல்லி தான் தெரியும். பிரதர் ரெடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இன்னைக்கு குட்டி போட்டுரும், நாளைக்கு குட்டி போட்டுரும்னு புள்ள குட்டியோடு இருக்குதுன்னு சொல்லி பிஸ்கட் பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா போட்டு பிரதர், இப்போ பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, நாயை காணோம். பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, நாயை காணோம். அது தேடி பார்க்க இங்கே தானே இருக்கும். எப்போ இருந்தாலும் யார் வண்டி நிப்பாட்டும் போது வந்துருமே. ஏன்னா வண்டி நிப்பாட்டும் போது ராத்திரி 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் என்ன கிடைக்கும்? பிஸ்கட் கிடைக்கும். வந்துருமே, வர காணோம். இங்கே ஒரு கார் சும்மா நிற்குது. நம்ம எல்லாரும் கார் நிப்பாட்டுறான் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தர் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நிப்பாட்டுக்கிறார், நல்ல இருதயத்தோடு கூட. ஆமாம், எங்கேயோ இருந்த வண்டியை
எதுக்கு இங்கே கொண்டு வந்து நம்ம வண்டியை நிப்பாட்டணும். அந்த வண்டிக்கு கீழே இறந்து இருக்கு. இப்போ திடீர்னு பிரதர் வந்து ஒரு மாதிரி இதாக இருந்தாங்க, கதவை தட்டினாங்க. ஞாயிற்று நேரத்தில் ஒன்றும் கதவை தட்ட மாட்டாங்களேன்னு பார்த்தா இறந்து போச்சு. அப்புறம் ஒரு மம்மட்டி எடுத்து நானும் பிரதரும் தான் இங்கே பக்கத்தில் அடக்கம் பண்ணி, என் மனைவி கேட்குறா, நேற்று நல்லா காற்றடிச்சிட்டு அருமையாக இருந்துச்சு, ஸோ மொட்டை மாடிக்கு போய் மேலே போய் உலாத்திக்கிட்டு. இப்போ என் மனைவி இவ்வளோ காற்றடிக்குது, பல மாதிரி விலங்குகள்லாம் வந்து பறண்டுது, எவ்வளோ ஆழமாக தோண்டி புதைச்சிங்க? ரொம்ப ஆழம்லாம் தோண்ட முடியலம்மா, ஒரு அடி தான் தோண்டணும். மேலே ஒரு சிமெண்ட் பேக் எடுத்து கொடுத்தேன் பிரதருக்கு, அதை மேலே போட்டு நல்ல ஒரு பெரிய கல்லை வச்சு மண்ணை போட்டு 2-3 இலையை போட்டு முடியாச்சு. அந்த இலை மேலே இருக்குது பார்த்தியா, அதுதான் அடையாளம், அதுதான் அதுக்கு வந்து கல்லறை கல். அந்த இலை மேலே போட்டிருக்குவாரு, அதுக்கு கீழே தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும், என்ன நிலைமையில் இருக்கும்? இன்னும் 1 வாரம் இருக்குமா பிரதர்? 1 வாரம் இருக்கும். ஆமாம், இன்னொரு வாரம் கழித்து போய் பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. மாம்சம் அழிந்து போகும். பாவம் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அது எதுவும் பாம்பு கடிச்சிருச்சா, இல்லை குட்டி போடும்போது எதுக்கும் அதுக்கு உடம்பு செல்லாமல் ஆயிடுச்சா, என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாம்சம் அழிந்து போகக்கூடிய, சொல்லுங்கள் பார்க்கலாம், மாம்சம் அழிந்து போகும். இந்த மாம்சம் அழிந்து போகும். அப்போ இந்த மாம்சத்துக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சாலும் அது எல்லாமே எதுக்குரியது தான், அழிந்து போகக்கூடியது தான். எல்லாமே அழிந்து போகக்கூடியது தான். பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு என்ன செய்கிறது, இருக்குது. இப்போ பூமிக்குரிய கூடாரம்னு அவர் எதை சொல்றாரு? சரீரத்தை சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகி இது அழிந்து போனாலும் பரலோகத்தில் நமக்கு நித்திய வீடு என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த சரீரம் மாத்திரம் அழிந்து போகாது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் என்ன செஞ்சு போகுமா, அழிந்து போகும். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நட்சத்திரம்லாம் பிறக்குது, நட்சத்திரம்லாம் அழியுதுன்னு. அதே போல தான் பிளானட்டும். ஆமாம், எப்படி பிறக்குதோ அதே மாதிரி ஒரு நாள் என்ன செஞ்சு போகுது, எல்லாம் அழிஞ்சு போகுது. மத்தேயு 6:19 பூமியிலே உங்க எடுக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லை. பூமியிலே உங்களுக்கு சொத்துக்கள் என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்காதிருங்கள். இங்கே பூச்சியும் திரும்பும் அதை என்ன செய்யும், கெடுக்கும். திருடர் கண்ணமிட்டு என்ன செய்வார்கள், திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க. ரைட். ஐஸ்வர்யவான் அழிந்து போவான், ஐஸ்வர்யம் அழிந்து போகும். நிறைய வசனம் இருக்கு. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக என்ன செய்யுங்க, கிரியை நடப்பீங்க. மனுஷனுடைய மகிமை எல்லாம், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் என்ன செய்கிறது, இருக்கிறது. மனுஷன் நினைக்கிறான், இந்த ஒலிம்பிக்கில் இவ்வளோ ஓடி பதக்கங்களை பெறாங்களேங்க, இந்த பதக்கம் என்ன பெறும், ஒன்றும் பெறாது. பதக்கத்தில் நான் சொன்னேன் 5 கிராம் கோல்டு, அதில் வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. There is glory in that. அந்த மகிமையை தேடிதான் மனிதன் ஓடுகிறான். இந்த மகிமையை தேடிதான் தன்னை ஒடுக்குகிறான், பிரயாசப்படுகிறான், பாடுபடுகிறான். ஆனால் அந்த மகிமை எல்லாம் அழிந்து போகும். 1991 ஒரு மனிதனும் முறியடிக்க முடியாத ஒரு சாதனையை செய்தார் கார்ல் லூயிஸ். அமெரிக்காவின் மறக்க முடியாத மிகப்பெரிய தடகள வீரர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அத்லெட்ஸ், கார்ல் லூயிஸ். அவர் அப்படி என்ன சாதனை செஞ்சார்னா, 10 செகண்டுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். 9.8 செகண்ட்ஸில், கரெக்டாக சொல்லணும்னா 9.86 செகண்டில், 9.86 செகண்டில் 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர் ஓடினார் கார்ல் லூயிஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஒலிம்பிக்கில் ஓடின அத்தனை பேருமே அவரை விட சீக்கிரம் ஓடி வந்துட்டான். கடைசியாக ஓடி வந்தவங்க கூட கார்ல் லூயிஸ்க்கு முன்னாடியே ஓடி வந்துட்டான். இனி யாராவது கார்ல் லூயிஸை பற்றி பேசுவானா? இன்னும் உசைன் போல்ட்டை பற்றி தான் என்ன செய்வான், பேசுவான். ஏன்னா இப்போ அவர் தான் ரெக்கார்டு வச்சிருக்கிறார். 9.58 செகண்டில் ஓடி வந்திருக்கார், 9.58. நான் நினைக்கிறேன் இன்னும் 2-3 டெக்கேட்ஸுக்கு அவருடைய சாதனையை முறியடிக்க முடியாதுன்னு. பட் ஆனால் நிச்சயம் கார்ல் லூயிஸுடைய சாதனையை முறியடித்தது போல ஒரு நாள் வரும், அன்றைக்கு உசைன் போல்ட் மறக்கப்பட்டு போவார். மனிதனுடைய மகிமை யாவும் புல்லை போல உதிர்ந்து போகும்.
வாட் இஸ் நாட் பெரிசபிள்? இதெல்லாம் அழிஞ்சு போகும். மகிமை அழிந்து போகும், மனிதன் அழிந்து போவான், மாம்சம் அழிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும், ஐஸ்வர்யம் அழிந்து போகும், பணம் அழிந்து போகும். அப்போ சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 25 ஆண்டுகள், கடந்த 30 ஆண்டுகளில் பணக்காரர்களாக உள்ளவருடைய பட்டியல் அதில் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகமாக பணம் கூடுது, பணம் குறையுது, பணம் இல்லாமல் போகுது. எவ்வளோ பேர் பணக்காரனானா இப்போ பார்த்தா ஆள் இல்லை. டாப்பில் உள்ளவனை பாருங்கள், நம்பர் 1ல் உள்ள ஆள் அதே இடத்துலையே இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது, அழியுது. அவன்கிட்ட இருக்குது பில்லியன் கணக்கான டாலர். நம்ம நினைக்கிறோம் 100 தலைமுறை ஆனாலும் இது என்ன செய்யாது, அழியாது. ஒரு தலைமுறையிலே காணாமல் போச்சு, அடுத்த தலைமுறையில் பார்த்தா காணோம். ஐஸ்வர்யம் அழிந்து போகும். வாட் இஸ் நாட் பெரிசபிள்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழியாததுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவில்லாத வித்து எது? வேத வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. வாட் இஸ் நாட் பெரிசபிள்? த வேர்ட் ஆஃப் காட். சொல்லுங்க பார்க்கல எல்லாரும் சத்தமாக சேர்ந்து, த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய வேதத்தை கரத்தில் உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது, ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது என்ன ஒளிந்து போகாது? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எது ஒளிஞ்சு போகாது? கரங்களை தட்டுங்களா. யார் சொன்னது? சிஸ்டர் கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு தட்டி வாழ்த்து சொல்லுங்களையா. யோசிக்க தான் முடியல, யோசிச்சவங்களையாவது உற்சாகப்படுத்துங்கய்யா. இப்போதானே சொன்னேன், அதுக்குள்ளே நமக்கு மறந்து போச்சு பாருங்க. இப்போ தான் சொன்னேன். எது ஒளியாது? சத்தமாக சொல்லுங்களேன். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. அன்பு ஒரு காலம். எபேசியர் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும். இப்போ அந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு மேலே எனக்கு ஒரு அழியாத அன்பு இருக்கு, அதை அழிக்கவே முடியாது. ஆண்டவர் மேலே எனக்கு வச்சிருக்கிற அன்பை அழிக்கவே முடியாது. தேவன் மேலே எனக்கு வச்சிருக்கிற அன்பை அழிக்கவே முடியாது. ஆமாம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், அறிவு ஒளிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகள் அன்பே பெரியது. இவைகள் அன்பே பெரியது. சரி, வேற என்ன ஒளிஞ்சு போகாது? ஆண்டுடைய வார்த்தை சொல்லியாச்சு, வசனம் சொல்லியாச்சு இல்லையா? இதுக்கு பரிசு கொடுக்கலாம் போடுறீங்க. வேற என்ன ஒளிஞ்சு போகாது? வாட் இஸ் நாட் பெரிசபிள்? ஆத்மா. ஆத்மாவை அழிக்க வல்லவர் இருக்குல்ல வசனம். ஆத்மா ஒளிஞ்சு போகாதா? ஆத்மாவை, உங்கள் ஆத்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவராக இருக்கிறவருக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க, பயப்படுங்க என்று. வேற ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, வார்த்தைகள் இல்லை, கர்த்தருடைய வசனம், அது நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு விளங்கியிருக்கு, அதெல்லாம் அழியாது, நம்ம தெரியும் பிரதர். பூமியில் இருக்கிறது என்னது அழியாது? வேற என்ன அழியாது? எதுக்கு இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா, அப்படின்னா தான் அடுத்த தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றிருக்காங்க. ஒரு வசனத்தை, ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஏதோ பால் சொல்கிறாரு. எனர்ஜி யார் எனர்ஜி? அதான் ஒன்றும் இல்லாமல் போய் எனர்ஜி. அவ்வளோ சயின்ஸ் பக்கம் வேண்டாம் நமக்கு இன்னைக்கு. நோ மோர் சயின்ஸ். வாசிங்களேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். எது அழியாது? நற்கிரியைகள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுப்பார்? நித்திய. அப்போ எது அழியாதது? வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது? அழியாது. அன்பு ஒரு காலம் அழியாது. நற்கிரியைகள் ஒரு காலம் என்ன செய்யாது? அழியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி,
அழியாம காப்பாற்ற முடியும். அழிந்து போகும், அழியாது. இப்போ அழிந்து போகிறத பற்றி பார்த்தோம், எது அழியாதுங்கிறது பார்த்தோம். ஆனால் ஒன்று அழிந்து போகாமல் ஒன்றை காப்பாற்ற முடியும். அழிந்து போகாமல் ஒன்றை காப்பாற்ற முடியும். ஐஸ்வர்யத்தை அழிந்து போகாமல் காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. ஆனால் அழிந்து போகாமல் ஒன்றை காப்பாற்ற முடியும். அது என்ன? நம்முடைய ஆத்துமா. இப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க. ஏன்னா நம்ம அதை வந்து அழியாமல் என்ன செஞ்சிட முடியும்? காப்பாற்றிட முடியும். அழிந்து போகாமல் காப்பாற்ற முடியும். சங்கீதம் 2:27 வேதம் சொல்லி, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டின். மத்தேயு 10:28 வாசிங்க. Matthew 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கு என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. நரகத்தில் அழிக்க, ஆத்துமாவை அழிக்க வல்லவர் அவர். அப்போ இந்த ஆத்துமாவை, இன்று நீ மரித்தால் உன்னுடைய நித்தியத்தை எங்கே கழிப்பாய்ன்னு கேட்டார். இப்போ உங்க ஆத்துமாவை இழந்து போனினா உனக்கு என்ன லாபம்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு லாபம் என்ன? அப்போ ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகினாதான் இந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 Peter 2:11 இருக்கு. எடுக்கவனா ஆத்மாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுது? போர் செய்கிற மாம்ச இச்சைகளை ஜெயித்தா தான் இந்த ஆத்மாவை காப்பாற்ற முடியும். ஒரு நிமிஷம் எல்லாரும் இருதல கரங்களை வைத்து சொல்ல போகிறோம். மாம்ச இச்சைகளை ஜெயித்து சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச இச்சைகளை ஜெயித்து ஆத்மாவை நான் காப்பாற்றுவேன். ஆத்மாவை நான் காப்பாற்றுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த ஆத்மாவை எப்படி காப்பாற்ற முடியும்? மிக வேகமாய் சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயம், நான் ஏற்கனவே சொன்னேன், வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒலிம்பிக்கில் இருக்கிற ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு இணையாக இருக்குது. இப்போ ஒலிம்பிக்கில் இருக்கிற 2 பந்தயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஓட்டப்பந்தயம், 2வது மல்யுத்தம். எது முக்கியமானது? ஓட்டப்பந்தயம், 2வது மல்யுத்தம். இப்போ மல்யுத்தம் பண்ணுறதா இருந்தால் கூட சட்டத்தின்படி அதை செய்யலைனா அவன் என்ன செய்யப்பட மாட்டான்? முடிசூட்டப்பட மாட்டான்னு பைபிள் என்ன செய்யுது சொல்லுது. இப்போ கூட அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஐ திங்க் இன்றைக்கி அதில் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வினேஷ் போகத்துடைய அந்த பிரச்சனையில் பாருங்கள், அந்த அம்மா, அந்த பெண், அந்த பிள்ளை 53 கிலோ வெயிட் பிரிவில் தான் எப்பயும் போட்டி போடுறவங்க. ஆனால் இந்த முறை இப்போ 2023 ஒலிம்பிக்கான குவாலிஃபைடிங் ரவுண்டில் வரும்போது இந்தியாவிலேருந்து வேற ஒருத்தர் அதில் குவாலிஃபை ஆகிட்டார் 53 கிலோ எடை பிரிவில். அப்போது இவங்க போட்டி போடுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் ஆயிட்டு. இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அது வந்து அந்த கோட்டாவில் ஒரு நாட்டுக்கு ஒரு கோட்டா தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ 53 கிலோ எடை பிரிவில் உள்ள கோட்டா முடிஞ்சிச்சு. வேற ஒருத்தர் குவாலிஃபை ஆகிட்டார். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு? 50 கிலோ எடை பிரிவில் போட்டி போட வேண்டியதாயிட்டு. அப்போ இவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை குறைச்சி 50 கிலோவுக்கு இவங்க போட்டி போடுற மாதிரி இவங்களை கொஞ்சம் மாற்றிருந்துருக்குறாங்க. அப்போது அது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக போயிட்டு. இப்போ அவங்க 2 நாள் அந்த போட்டி நடக்கும். 2 நாளும் காலையில் போய் அவங்க வெயிட் செக் பண்ணணும். அது 50 கிலோக்குள்ளே இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த போட்டிக்கு அவர்கள் தகுதி பெறுவார்கள். ஆனால் 2வது நாள் இவங்களுக்கு வெயிட் என்ன செய்ய முடியல, காட்ட முடியல, வெயிட்டு குறையலை. அவங்க ஒரு 100 கிராம் அவங்களுக்கு குறையலன்னு சொல்கிறாங்க. ராத்திரி முழுசும் பாடுபட்டும் கூட வெயிட் என்ன செய்ய முடியல, குறைக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது போல் உள்ள விளையாட்டு போட்டியில் அமெரிக்காவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 3 பெண் பிள்ளைகள் போட்டியில் கலந்து கொள்றதுக்காக அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க பாடுபட்டு அவங்க வெயிட்டை குறைச்சதில் 3 பேருமே மரித்து போனார்கள். இப்போ அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்கள். 3 பேரும் மரித்து போனார்கள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஓவர் நைட்டில் 2 கிலோவை குறைக்கணும், 3 கிலோவை குறைக்கணும். அப்போ பயங்கர ஹீட்டாக இருக்கிற ரூமில் வேர்த்துக்கிட்டே இருக்கும், இடையராது வேர்த்துக்கிட்டே இருக்கும். அதில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர ஹீட்டாக இருக்கும், உள்ளே இருக்கவே முடியாது, அவ்வளோ அனலாக இருக்கும். அப்படி ரூமில் அவ்வளோ உயிர் போகிற அளவுக்கு போராட வேண்டியிருக்கும். அதனால தான் பாருங்கள், பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடுறதுல இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக என்ன செய்யலை, போராடலையேன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போது
இந்த பந்தயத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் லைக் எ மராத்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு மராத்தான் போல. இட்ஸ் நாட் லைக் 100 மீட்டர்ஸ். 9 செகண்டில் முடிஞ்சிச்சு கிடையாது. எம்முட்டு ஓடினாலும் முடியவே முடியாது. ஆமாம், எம்முட்டு ஓடினாலும் என்ன பண்ணாது? முடியவே முடியாது. இப்போது யாராவது ஒருத்தரை பற்றி பேசுகிறான், அவர் 80 வயசு வரைக்கும் நல்லா ஒழுக்கமாக வாழ்ந்தவர் அப்படி சொல்லுவானா அவன்? அந்த ஆள் 80 வயசில் தப்பு பண்ணாலும் உலகம் எதை தான் பேசும்? சொல்லுங்களேன், தப்பை தான் பேசும். அப்போது அதனால தான் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்கிறோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். நம்ம என்ன சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறோம்? சொல்லுங்களேன், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் லைக் எ மராத்தான். அப்போது நிதானமாய் இப்போ ஒரு மராத்தானில் ஓடுறவன் இது மாதிரி 9 செகண்ட்ல ஓடுவான். 9 செகண்டில் ஓடினான்னா பாதியிலே சுருண்டு விழ வேண்டியதான். நிதானமாக ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரே சீரான ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரே ஓட்டம், ஒரே வேகம், ஒரே சீரா, முழு ஓட்டமும் ஒரே சீரா ஓடிக்கொண்டே இருப்பான், முழு ஓட்டமும். அப்போ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட என்ன செய்ய கடவோம்? ஓட கடவோம். பொறுமையோடு கூட ஓட கடவோம். Let us fix our eyes on Jesus, keeping our focus on the ultimate prize. பவுல் சொல்றார், நான் தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க, பட்டினியா இருக்க, பரிபூர்ணப்பட, குறைவுபட போதிக்கப்பட்டேன். ஏன்னா பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு மராத்தானில் ஓடுறது மாதிரி ஓடி எப்படி ஆகிலும் பந்தயத்தில் எவ்வளோ எல்லாவனும் ஓடினாலும் பரிசு ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். வலது கரத்தை வைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். ரெண்டாவது, முதல்ல ஒரு மராத்தான் ஒரு போட்டி வைக்கிறான். ரெண்டாவது ஒரு போட்டி ஹடில்ஸ், தடைகளை தாண்டி ஓடுறது. இந்த தடைகளை தாண்டி ஓடுறதை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ஒலிம்பிக்கில் அவ்வளோ நல்லா இருக்குங்க. போட்டு பாருங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், அப்படி மான் போல ஓடுறாங்க. அவ்வளோ 1-2 கிடையாது, வரிசையாக இருக்குது ஹடில்ஸ். அத்தனையும் தாண்டி ஓடுறான். ஆமாம், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இந்த விசுவாச ஓட்டம் என்பது பாருங்க, ஓடக்கடவும் சொன்னாரு, ஓடுறோம். இது எப்படிப்பட்ட ஓட்டம்? இது லைக் ஹடில்ஸ், சமதளம் அல்ல. எல்லாம் ஒரே, எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாம் அப்படியே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கலாம். நோ, எத்தனையோ தடைகள் வருது, எத்தனையோ போராட்டம் வருது, உபத்திரம் வருது. ஆனால் அதை தாண்டி ஓட கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தாண்டி ஓட தேவன் பலன் கொடுப்பார். 1 தீமோத்தேயு 4:7 வேதம் சொல்கிறது, தேவ பக்திக்கு எதுவாக என்ன பண்ணு? முயற்சி பண்ணு. ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. நேரம் முடியுது, நான் முடிக்கிறேன். இப்போ பிள்ளைங்களை யாராவது வர சொல்லுங்க. டேனி பிரதர், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் 28 கோல்டு மெடல் வச்சிருக்கிறார். ஒலிம்பிக்கில் எத்தனை மெடல் வாங்கியிருக்கிறாரு? மைக்கேல் ஃபெல்ப்ஸ் 28 கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். ஒரே ஒலிம்பிக்கில் 8 கோல்டு மெடல் வாங்கின உலகத்திலே ஒரே ஒரு ஆள் யார் தான்? மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். 2008 வருடத்தில் 8 கோல்டு மெடல். இந்தியா, நம்ம நாடு இது வரைக்கும் மொத்தத்துக்கு எத்தனை கோல்டு தான் வாங்கியிருக்கு? 10 கோல்டு. 30 ஒலிம்பிக் போட்டியில் கலந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் வாங்கியிருக்கோம்? கோல்டு 10 கோல்டு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மொத்தம் 28 வாங்கியிருக்கிறார். அதில் 23 கோல்டு மெடல் அவர் வாங்கியிருக்கிறார். 23 கோல்டு மெடல். ஸோ அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு வாரத்துக்கு 800 கிலோமீட்டர் நீந்து வரான். எவ்வளோ நீந்துவார்? 800 கிலோமீட்டர். அவருடைய பிறந்த கொஞ்ச நாள் நீச்சல் படித்த காலத்துலேருந்து 6 வயசு 7 வயசுலேருந்து இது செய்கிறாராம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நீச்சல் குளத்தில் இருப்பார். ஒவ்வொரு நேரமும் 3 பேர், ஒரு நாள் முழுவதுக்கும், ஒரு நாள் முழுசுக்கு நான் எவ்வளோ சாப்பிடுவேன், இது மாதிரி 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ஒவ்வொரு நேரமும் சாப்பிடுவாராம்.
சாப்பிட்டுட்டு நீச்சல் குளத்துக்கு போய் என்ன செய்யறது? விழுந்துடுறது. 6 மணி நேரம் அப்படி கடுமையாய் பயிற்சி பெறனால தான் எவ்வளோ கோல்டு மெடல் வாங்க முடிஞ்சது? 23 கோல்டு மெடல் அவரால் வாங்க முடியுது. 23 கோல்டு மெடல். உசைன் போல்ட் அவரும் இதே மாதிரி தான். சில 1000 கிலோமீட்டர் ஓடுவாராம் ஒவ்வொரு வாரமும். டெய்லி 5 மணி நேரம் ஓடுவாராம். டெய்லி 5 hours. யோசித்து பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, டுப்ளான்டிஸ், மாண்டோ டுப்ளான்டிஸ், போல் வால்ட். நீங்கள் அதை பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்கள். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். 6 hours. இப்போ நம்ம சோப்ரா அவரை ஜெயிச்சு வந்தார் இல்லையா, பாகிஸ்தான்காரரு. இது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் நிறைய போட்டியில் கலந்துருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ட்ரெயினர்கிட்ட படித்தவங்க தான். ஆனால் இந்த முறை பாகிஸ்தான்காரராக வீசின அளவுக்கு இவரால் என்ன செய்ய முடியல, வீச முடியல. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஏதோ அவருக்கு இன்னைக்கு நல்லா எரிய வந்துருச்சு அப்படியா? அப்படி வருமா? வராது. அவரை விட இவர் அதிகமாக என்ன செஞ்சுருக்கணும்? இரவு பகல் தூங்காமல் பயிற்சி எடுத்துருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு தடகளம் போன்றது. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். நமக்கு தேவை இச்சை அடக்கம். ட்ரெயின் யுவர் மைண்ட், ட்ரெயின் யுவர் ஹார்ட், ட்ரெயின் யுவர் பாடி ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ட்ரெயின் பண்ணு. 3ஆவதா ஒரு போட்டி. அது என்ன போட்டினா ரிலே. 4x100. 4 பேர் ஓடுவான். எத்தனை பேர் ஓடுவான்? 4 பேர் ஓடுவான். இந்த முறை ஓடினதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், விமன்ஸ் 4x100 ரிலேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 4வது ஆள் கையில் அது மாறுற வரைக்கும் அமெரிக்கா 4வது இடத்துல இருக்குது. 4வது ஆள் கையில் மாறுற வரைக்கும் எங்கே இருக்குது? அமெரிக்கா 4வது ஆள் கையில் இருக்குது. ஆனால் 4வது அதை கையில் வாங்கின லேடி பேர் ஷக்காரி ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க ஓட ஆரம்பித்தாங்க பாருங்க. அத்தனை பேரும் பின்னாடி இருக்கிறான். இவங்க அவ்வளோ தூரம் முன்னாடி போயிட்டாங்க ஓடி முடிக்கும்போது. அப்போ எவ்வளவு வரியும் வைராக்கியமும் இருந்தால் அப்படி ஓட முடியும் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம ஓடி முடிக்கிறது இல்லைங்க, அதை அடுத்தவங்ககிட்ட கொடுக்கறது. போன தலைமுறை ஓடி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? போன தலைமுறை ஓடி நம்மகிட்ட கொடுத்துருக்குறான். ஆனால் போன தலைமுறை ஓடினதோட நீங்களும் நானும் எப்படி ஓடணும் சொல்லுங்களேன்? வேகமாக ஓடணுங்க, வேகமாக ஓடணும். சிலர் பாருங்க, அவ்வளோ வேகமாக ஓடி வந்து கொடுப்பான், அடுத்து வாங்குறவன் என்ன செய்ய மாட்டான்? ஓட மாட்டான். 400 மீட்டர்ஸ் ரிலே. கடைசியாக 4ஆவதா ஒரு ஓட்டம் 100 மீட்டர்ஸ். மிக வேகமாக நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் 100 மீட்டர்ஸ் மின்னல் வேகத்தில். ஏன்னா மிக வேகமாய் உலகம் அழிய போகிறது. 3வது ஒரு உலக யுத்தத்தை பயங்கரமாக எதிர்நோக்கி இருக்கிறது. எங்கே உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், உலகம் ஒரு அமைதியற்ற தன்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு. நீங்களும் நானும் எப்படி ஆகிலும் இயேசுவை அறிவிக்க வேண்டும். எப்படி ஆகிலும் மகிமையை சேர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கணும். அவன்லாம் அழிந்து போகிற ஒரு கிரீடத்துக்காக அவனுக்கு மகிமையை சேர்க்கும்படி, அவன் நாட்டுக்கு மகிமையை சேர்க்கும்படி ஓடுறான். நீங்களும் நானும் அழியாத தேவனுக்கு, அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை சேர்க்கும்படி அவர் மேலும் இருக்கலாமா? செல்வி ஆல் ரைஸ் அப், செல்வி ஆல் ரைஸ் அப். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, நீ எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய் என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா, ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிக அதிகமான கன மகிமையை அது கொண்டு வரும். அன்பு சகோதரனை சகோதரரை, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அழியாத கிரீடத்தை தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. we thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரிகலதனமா ஷகல பரதனமா ரபலபா. இயேசுவே, oh we thank you Jesus. உமக்கு நன்றி. Oh we thank you Lord. Hallelujah. We thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கிருபையுள்ள தகப்பனே,
எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஓடி எங்கட கொண்டு கொடுத்துருக்குறாங்க இந்த விசுவாசத்தை, உம்முடைய சத்தியத்தை. நாங்கள் ஓட்டத்தில் குறைஞ்சிடக்கூடாதப்பா. எங்கள் ஓட்டம் அதை பார்க்கலும் அதிகமான ஒரு ஓட்டமாக இருக்கணும். எலியா ஓடினார், ஆகாப்புக்கு பின்னாடி இல்லை, உலகத்துக்கு பின்னாடி இல்லை, உலக மனுஷனுக்கு பின்னாடி இல்லை. ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பதாக ஓடின எலியாவின் கால்களை கர்த்தர் நமக்கு தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ, எலியாவின் கால்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரோ. ஸோ 2 சின்ன பாட்டுக்கு பிள்ளைகள் ஆக்ஷன். என்ன பாட்டுப்பா? காக்கா காக்கா கூட்டம் நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச காக்கா கூட்டங்க. காக்கா காக்கா கூட்டம் நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச காக்கா கூட்டங்க. சல 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 கேரின் காத்து தண்ணீரோடுது, ஜில் என்று சூப்பராக காற்று வீசுது. சல 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 கேரின் காத்து தண்ணீரோடுது, ஜில் என்று சூப்பராக காத்து வீசுது. வந்தாரே வந்தாரே எலியா தாத்தா, நாங்க தந்தோமே தந்தோமே இறைச்சி அப்பத்தை. வந்தாரே வந்தாரே எலியா தாத்தா, நாங்க தந்தோமே தந்தோமே இறைச்சி அப்பத்தை. காலையிலும் மாலையிலும் தவறாமலே கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. காலையிலும் மாலையிலும் தவறாமலே கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. கர்த்தர் உங்களையும் போஷிப்பாரே, கர்த்தர் உங்களையும் போஷிப்பாரே. காக்கா காக்கா கூட்டம் நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச காக்கா கூட்டங்க. காக்கா காக்கா கூட்டம் நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச காக்கா கூட்டங்க. ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். டிக் 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 சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. டிக் 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 சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட். உன் இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடம் கொடு. உன் இதய கதவை திறந்திடு, இயேசுவுக்கு இடம் கொடு. உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். உன்னில் வாழ்ந்திடுவார், உன் வாழ்வை மாற்றிடுவார். சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. டிக் 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 சத்தம் கேக்குது, லேப்டாப் லேப்டாப் ஹார்ட் பீட் துடிக்குது. And Jesus grew in wisdom and stature and in favor with God and man. Luke chapter 2 verse 52. The rod and reproof give wisdom, but the child left to himself bringeth his mother to shame. Proverbs chapter 29 verse 15. I know that you can do everything and that no purpose of yours can be withheld from you. John chapter 42 verse 2. But one thing is needed. Mary has chosen the good part, which will be taken away from her. Luke chapter 10 verse 42.